இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான கண்ணூர் ஸ்டைல் கிளிக்கூடு. ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: காடை முட்டை, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கோழி முட்டை, சேமியா, கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், தேங்காய் எண்ணெய், உப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உருளைக்கிழங்கையும் காடை முட்டையையும் தனித்தனியா ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சு தோல் எல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பா ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சின்ன சின்னதா கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. லைட்டா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. வதக்கியாச்சு. இப்போ எடுத்துருக்கிற பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியோடைய பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ வேக வச்சு தோல் எல்லாம் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கூடவே பொடியா கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே ஆறட்டும். தேர்ட் ஸ்டெப்பா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் கொஞ்சமா எடுத்துக்கலாம். எடுத்து இது ஃப்ளாட்டா இப்படி பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா காடை முட்டை, அதை வச்சு சுத்தி இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை பண்ணிடலாம். இந்த மாதிரி முட்டை வெளியில தெரியாம பால் ஷேப்ல பண்ணி வச்சிடுங்க. நம்ம வேக வச்சிருக்கிற எல்லா முட்டையையும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சி கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பாலை எக்ல போட்டு ஒரு நல்லா எல்லா சைடும் கோட் ஆகுற மாதிரி பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து சேமியால நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த சேமியா வந்து இந்த பால் ஃபுல்லா சைடுல எல்லா சைடும் நல்லா ஒட்டி வரணும்.
இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பாலையும் ரெடி பண்ணிக்கலாம். 4th ஸ்டெப்பா ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். மிதமான தீயில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா காடை முட்டை, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தீ அதிகமாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமா இந்த வெர்மிசெல்லி எல்லாம் கோல்டன் கலர் வந்துடும். அதனால மிதமான தீயிலே பொரிச்சிடுங்க. நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரெண்டிங்கான கண்ணூர் ஸ்டைல் கிளிக்கூடு ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்டான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.